இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆஃப் கோர்ஸ். அது வந்து விஷால், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஏய், உன்கிட்ட பேச வேண்டிய அவசியம் எனக்கு எதுவும் இல்ல. ஐயோ ப்ளீஸ் விஷால், ரொம்ப முக்கியமான விஷயம் இப்பவே பேசணும். முடியாதுன்னு சொல்றேன்ல, டிஸ்டர்ப் பண்ணாத. ஐயோ விஷால், நான் பல்லவி விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும். இது பல்லவி விஷயமா? ஆமா விஷால், ஒரு முக்கியமான மேட்டர் இது. அவ அண்ணனா, நீங்க இதை தெரிஞ்சுக்கணும். ஏய், பல்லவிக்கு ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை தான். ஏய், நீ பல்லவி பிரச்சனைங்கிற என்ன சொல்ல போற? அத்தையோட கல்யாண நாள் வந்துச்சுல விஷால். ஆமா, அதுக்கு இப்ப என்ன? நான் சொல்றேன், ஆனா நீங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகாம கேளுங்க. சொல்லு. அன்னைக்கு நாம எல்லாருமே ஃபங்க்ஷன்ல இருந்தோம்ல, ஆனா பல்லவி அங்க இல்ல. நான் அவளை தேடி போனேன். பல்லவி, ஐயோ, உண்மையை சொல்றா. எதுக்காக உள்ள வந்தேன்னு சொல்லு. சொல்றேன் மேடம். இந்த பொண்ணு கூட பக்கத்துல படுத்துருக்கு தான் வந்தா மேடம். யாராவது வந்து கேட்டா இந்த பொண்ணு கூப்பிட்டு தான் வந்தேன்னு சொல்லணும் மேடம். முதல்ல போலீஸ் ரிப்போர்ட் கொடுக்கணும் இல்லையான்னு பாருடா. விட்டுங்க மேடம். இதான் நடந்துச்சு. இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஏன் இத முதல்ல சொல்லவே இல்ல? இருங்க, நான் இத முதல்லயே உங்ககிட்ட சொல்லிருந்தா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்க ரியாக்ஷனை பார்த்து பல்லவி ரொம்ப அப்செட் ஆயிருப்பா. அதான் நான் சொல்லல விஷால். அதுவும் சரிதான். ஆமாங்க, நீங்க மட்டும் இல்ல, இது தெரிஞ்ச அத்தையும் மனசொடைஞ்சு போயிடுவாங்க. இது நம்ம வீட்டு பொண்ணு சம்பந்தப்பட்ட விஷயம். இத நாம தான் பக்குவமா ஹேண்டில் பண்ணணும். பொறுமையா சமயம் பார்த்து சொல்லலாம்னு சொல்லிதான் வெயிட் பண்ணேன். ஆனா இன்னைக்கு அதுக்கு சரியான டைம் வந்திருக்கு. இவன் நாம நினைக்கிற அளவுக்கு கெட்டவ இல்ல, நல்லவதான் போல. விஷால், நான் உங்ககிட்ட தான் பேசுறேன், கேக்குதா? கேக்குது. சரி, இந்த விஷயத்தை ஏன் இப்ப சொல்ற? அதுவும் இல்லாம இது சொல்றதுக்கு இன்னைக்கு தான் சரியான டைம் வந்திருக்குன்னு சொல்ற. அது என்ன சரியான டைம்? ஆமா விஷால், அந்த அயோக்கிய இப்ப இந்த கல்யாண மண்டபத்துக்கு வந்திருக்கான். என்ன சொல்ற? ஆமா, அந்த மகேஷ் இங்கதான் இருக்கான். மகேஷா? நான் சொன்னேன்ல, அந்த பொறுக்கி பேரு மகேஷ். அவன் என்ன பார்த்ததும் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருந்தான். ஆனா நான் தான் எனக்கு அவன் அடையாளம் தெரியாத மாதிரி அப்படியே கேஷுவலா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். குடிச்சு 4 சாத்த வேண்டியதானே, ஏன் கேஷுவலா வந்த? இருங்க, அவசரப்படாதீங்க விஷால். இது நம்ம வீட்டு பொண்ணோட சம்பந்தப்பட்ட விஷயம். இத நாம ரொம்ப சத்தம் இல்லாம அமைதியா ஹேண்டில் பண்ணணும். அவனுக்கு ஒருவேளை டவுட் வந்து அவன் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டானா, அந்த மகேஷை இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ண சொன்னது யாருன்னு கடைசி வரைக்கும் நமக்கு தெரியாமலேயே போயிடும். அதனால்தான் அவனுக்கு அடையாளம் தெரியாத மாதிரி நான் நடிச்சேன். இப்போ உங்களுக்கு புரியுதா? ஓகே, நீ சொல்றது கரெக்ட். ஆனா இப்ப எனக்கு அவனை தெரியலங்கிற நம்பிக்கையில தான் இங்க அவன் தைரியமா சுத்திட்டு இருக்கான். அவனை அப்படியே தனியா கூட்டிட்டு போய் விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சீங்கன்னா உங்களுக்கு பல விஷயம் தெரிய வரும். பல்லவி அசிங்கப்படுத்த பிளான் போட்ட அந்த ஒரிஜினல் கல்பிரிட் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும். சரி, வா, அவன் எங்க இருக்கான்னு காட்டு. வா.